வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தேனி, ராம்நாடு மற்றும் மதுரை மாவட்டங்களில் ரொம்பவே ஃபேமஸான கறி விருந்து சிக்கன் மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கறி விருந்து சிக்கன் மசாலா கோயில் திருவிழாக்கள் மற்றும் கல்யாண வீட்டு கறி விருந்தில் ஆத்தென்டிக்காக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ். எங்கள் தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கோயில் திருவிழாவில் முல்லை பெரியாறு ஆறுக்கிட்ட சுட 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 ஒயிட் ரைஸ் கூட இந்த சிக்கன் கறி விருந்து மசாலாவை நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெசிப்பை தான் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் 15லிருந்து 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது. அடுத்து சிக்கன் மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் மசாலாவோட ஹைலைட்டே இந்த மசாலா பொருட்கள் தான். 6 மிளகாய் வற்றல், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு. பொதுவாக சிக்கன் மசாலா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த அளவு முறைகளை பயன்படுத்துங்க. அதாவது 2 ஸ்பூன் மிளகுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, மிளகும் சோம்பும் சம பங்காக இருக்கணும். இஞ்சி 1 துண்டு நறுக்கியது, 15லிருந்து 20 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலாவுக்கு தேவையான கொத்தமல்லி தழை மற்றும் 8லிருந்து 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த கறி விருந்து சிக்கனுக்கு தேவையான சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மல்லி மற்றும் 6 மிளகாய் வத்தலை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லி மிளகாய் வத்தல் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், கருக விடாமல். இது கூடவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகு, சோம்பு மற்றும் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருட்களை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண மசாலா பொருட்களை பொடி பண்ணி சிக்கன் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஹைலைட்டே சிக்கன் மசாலா தான். ஸோ இந்த சிக்கன் மசாலாவை கருக விடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அல்லது ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்ததும் 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு போட்டு தாளித்து விடுங்க. பட்டை மற்றும் கிராம்பு வெடித்ததும் 2 பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விடுங்க. பட்டை, கிராம்பு மற்றும் பச்சை மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3ஐயும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை இந்த பெரிய வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, முந்திரி பருப்பை அரைச்சி அதையும் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சிக்கன் மசாலாவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுக்கு தான் தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விடுங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்ல பிளெண்டான சிக்கனை ஒரு 10 நிமிஷம் ஆவி காட்டி தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மற்றும் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா பொருட்கள் மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சிக்கன் நல்லா பைண்ட் ஆகி இந்த மாதிரி ஹாஃப் பாயில்டு பதத்துக்கு வந்துடும். இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் மசாலா பவுடரை இந்த கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா சிக்கன் மசாலா கூட பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த சிக்கன் மசாலா பார்க்குறதுக்கு ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொத்தமல்லி தழை தூவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை மற்றும் புல்கா ரொட்டியோட சர்வ் பண்ணலாம்.
நீங்கள் பிராய்லர் கோழிக்கு பதிலாக நாட்டுக்கோழியும் இந்த டிஷ்ஷில் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சுவை அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கரும்பலகைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.